Hello students, exercise 10.4 question number 27 solve பண்ணலாம். If sin y equal to x into sin of a plus y, then prove that dy by dx equal to sin square a plus y by sin a அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. வேர் ஏ நாட் ஈக்குவல் டு n பைன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன் எது கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ வந்து ஏ நாட் ஈக்குவல் டு n பைன்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஏ வந்து ஈக்குவல் டு n பைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். n வேர் n டேக்ஸ் த வேல்யூஸ் 1 2 3 அந்த மாதிரி. ஓகே, இப்போ n ஒன் போடுறீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பைன்னு வந்துடும். ஓகே, என்னுக்கு 2 போட்டிங்கன்னா ஏ வந்து 2 பை ஆகும் 3 பை ஆகும் அந்த மாதிரி வந்துடும். அப்போ இந்த சைன் ஏ என்ன ஆயிரும், டினாமினேட்டரில் இருக்கிற சைன் ஏ அது வந்து ஈக்குவல் டு சைன் பைன்னு வரும். சைன் பை ஈக்குவல் டு 0 அண்ட் சைன் 2 பை சைன் 3 பை சைன் n பை எல்லாமே வந்து 0 தான். அதனால தான் இந்த கண்டிஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா டினாமினேட்டரில் ஒரு டேர்ம் வந்து நமக்கு 0வாக இருக்கக்கூடாது. இருந்தால் அந்த டோட்டலாக அது வந்து இன்ஃபினிட்டி ஆயிரும் இல்லையா, அது நமக்கு தெரியும். ஸோ இந்த டினாமினேட்டர் ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0. 0 இருந்தால் அது நாட் டிஃபைன்டு. அதனால தான் இந்த கண்டிஷனை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதை ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எழுதிக்குவோம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, sin y equal to x into sin of a plus yன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ நம்ம இதை இங்கே போத் சைட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. லெஃப்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ரைட்டில் ஒரு ப்ராடக்ட் ஆஃப் 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம போத் சைட்ஸையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகே, இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். லெஃப்ட் சைடில் டிஃப்ரென்சியேஷன் என்ன ஆயிரும், இந்த சைன் ஒய்க்கு டிஃப்ரென்சியேஷன் யூனோ இட் இஸ் காஸ் ஒய் டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு தெரியும். ரைட் சைடில் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு டிஃப்ரென்சியேஷன் ப்ராடக்ட் ஆஃப் 2 ஃபங்க்ஷன்ஸ். ஸோ யூவியில் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. இந்த சைன் ஏ ப்ளஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். சைன் ஏ ப்ளஸ் ஒய்க்கு டிஃப்ரென்சியேஷன் என்ன, காஸ் ஏ ப்ளஸ் ஒய். சைன் எக்ஸ்க்கு காஸ் எக்ஸு, ஸோ சைன் ஏ ப்ளஸ் ஒய்க்கு காஸ் ஏ ப்ளஸ் ஒய்ன்னு வந்துடும். அப்புறம் இந்த ஒய்க்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்ல, அந்த உள்ளே இருக்கிறதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்ல, ஏ கான்ஸ்டன்ட், அதனால் அதுக்கு 0 ஆயிரும். அண்டு இந்த ஒய்க்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அது வந்து டிஒய் பை டிஎக்ஸ், அதனால் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ்னு போட்டுக்கோங்க. அப்புறம் இன்னொரு டேர்ம் வரும் இல்லையா. இப்போ நம்ம இதை எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், ப்ளஸ் சைன் ஏ ப்ளஸ் ஒய்யை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு எக்ஸை இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சைன் ஏ ப்ளஸ் ஒய்யை எழுதிக்கங்க. எழுதிட்டு எக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் என்னது 1. ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். ரைட், இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டிஒய் பை டிஎக்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டுன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம டிஒய் பை டிஎக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அதனால டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம லெஃப்ட்டுக்கு கொண்டு வந்துடலாம். இங்கே ஒரு டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குது. ஸோ இந்த டேர்மை நம்ம லெஃப்ட்டுக்கு கொண்டு வந்துடலாம். ஓகே, அப்போ இது என்ன ஆயிரும் நமக்கு, cos y into dy by dx minus right sideல இருக்கிற term, இந்த term அது என்னது, x into cos of a plus y dy by dx equal to right sideல இந்த term அப்படியே இருக்கட்டும், sin of a plus y into 1 வந்து அதே தான். ஸோ dy by dx இப்போ லெஃப்டில் நான் காமன் எடுத்துக்கிறேன். காமன் எடுத்துட்டேன்னா உள்ள என்ன இருக்கும் எனக்கு, cos y minus dy by dx காமன் எடுத்துட்டனால x into cos of a plus y அப்படின்னு இருக்கும். ஓகே, ரைட் சைடில் என்ன இருக்கும், sin of a plus y அப்படின்னு இருக்கும். ஓகே, இப்போ dy by dx போட்டுக்கலாம். therefore dy by dx is equal to ரைட் சைடில் என்ன இருக்குது நமக்கு, sin of a plus y divided by இப்போ டினாமினேட்டரில் என்ன வரும், cos y minus x into cos of a plus y அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு dy by dx.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எக்ஸ் இருக்குல்ல இதுக்கு வந்து கொடுக்குற கொஸ்டின்லேருந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய் டிவைடட் பை காஸ் ஒய் மைனஸ் இந்த எக்ஸுக்கு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். therefore dy by dx is equal to என்ன வரும்? sin of a plus y divided by cos y minus x into cos of a plus y அப்படின்னு வந்துடும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த எக்ஸுக்கு வந்து கொஷனில் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க இங்கே நமக்கு? sin y is equal to x sin a plus yன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுதான் நமக்கு வந்து கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன், ரைட்? அதாவது இங்கே இருக்குது sin y is equal to x into sin a plus yன்னு இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுலேருந்து எக்ஸை கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம எக்ஸ் equal to sin y divided by sin of a plus y. ஓகே, இதை வந்து நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். இதை வேணால் ஒன்றுன்னு நேம் பண்ணிக்கங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா this is equal to sin of a plus y divided by cos y minus இப்போ எக்ஸுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? sin y divided by sin of a plus y. இங்கே ஆல்ரெடி ஒரு cos a plus y இருக்குது into cos a plus y அப்படின்னு இருக்கு, ரைட்? ப்ராக்கெட்டில் வந்து யூஸிங் 1ன்னு எழுதிக்கோங்க. 1ல் இருந்து நம்ம எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ டினாமினேட்டரில் நம்ம என்ன பண்ணிடலாம்னா எல்சிஎம் எடுத்துடலாம். டினாமினேட்டரில் எப்படி எல்சிஎம் எடுக்கலாம்? நியூமரேட்டரை அப்படியே வச்சுக்கோங்க, சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய்ன்னு அப்படியே வச்சுக்கோங்க. டினாமினேட்டரில் மட்டும் எல்சிஎம் போட்டுக்கோங்க. சைன் ஏ ப்ளஸ் ஒய் அப்படியே எல்சிஎம் போட்டுக்கோங்க. சைன் ஏ ப்ளஸ் ஒய் டினாமினேட்டரில் இருக்கு இல்லையா? இதை எல்சிஎம் போட்டுட்டு அப்போ என்ன ஆயிரும்? இந்த டேர்மும் நமக்கு மல்டிப்ளை ஆயிரும். ஸோ இங்கே என்ன வரும்? சைன் ஏ ப்ளஸ் ஒய் இன்டூ காஸ் ஒய், அப்புறம் மைனஸ் இருக்குது. இந்த காஸ் ஏ ப்ளஸ் ஒய்யை முதல்ல எழுதிக்கோங்க. காஸ் ஏ ப்ளஸ் ஒய் இன்டூ சைன் ஒய் அப்படின்னு இருக்கு. ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த சைன் ஏ ப்ளஸ் ஒய் நியூமரேட்டரில் இருக்குது, இங்கே டினாமினேட்டரில் ஒன்று இருக்குது. இது வந்து ரெசிப்ரோகேட் ஆகி நியூமரேட்டரில் போய் மல்டிப்ளை ஆயிரும். அதனால் அதை எப்படி போட்டுடலாம்? நம்ம சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் ஒய்ன்னு போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ இங்கே இந்த டேர்ம் இருக்குது, டினாமினேட்டரில் இந்த டேர்ம் இருக்குது. நான் திருப்பி அதை எழுதிட்டு அப்புறம் நான் சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். என்ன பண்ண போகிறோன்னு பார்ப்போம். sin a plus y into cos y minus cos a plus y into sin y. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஃபார்முலா ஞாபகத்துக்கு வருது? இப்படி ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க இல்லையா? என்ன ஃபார்முலா படிச்சிருக்கீங்க? sin a minus b is equal to sin a cos b minus cos a sin b அப்படின்னு படிச்சிருக்கீங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஏ இருக்கிற இடத்துல நமக்கு வந்து ஏ ப்ளஸ் ஒய் இருக்குது, பி இருக்கிற இடத்துல ஒய் இருக்குது. அதாவது ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? ஏ ப்ளஸ் ஒய் இருக்குது. பி இருக்கிற பிளேஸில் வந்து நமக்கு ஒய் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை இங்கே இந்த ஃபார்முலாவுடைய ரைட் ஹேண்ட் சைடு தான் நமக்கு இங்கே இருக்குது இல்லையா? சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பின்ற டைப்பில் இருக்குது. இப்போ this will be equal to the left hand side of this one, sin e. This will be equal to sin a minus b. Okay, அப்போ this is numerator அப்படியே இருக்கட்டும், sin square a plus y அப்படின்னு இருக்கட்டும். denominator என்ன ஆயிரும் நமக்கு? sin a minus b. a என்ன இங்கே நமக்கு? a வந்து a plus y. b என்ன? b வந்து y. a minus b. இந்த a minus bல நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் இல்லை, minus y. okay, இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். so this will be equal to என்ன வந்துரும்? sin square a plus y divided by sin a அப்படின்னு வந்துரும். ஓகே, இப்போ நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க? prove that dy by dx is equal to
sin square a plus sin y இல்லை இங்கே இருக்கு prove that dy by dx is equal to sin a plus y by sin a ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது நமக்கு வந்துடுச்சு. அதை எடுத்து நம்ம எழுதிட வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ therefore dy by dx is equal to என்ன வந்துடுச்சு sin square a plus y divided by sin a. Hence proved. இது ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் we'll continue